Seas Ministries. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:14-15. Sing, O daughter of Zion. Shout, O Israel. Be glad and rejoice with all the heart, O daughter of Jerusalem. The Lord hath taken away the judgments. He hath cast out thine enemy. The King of Israel, even the Lord, is in the midst of thee. Thou shalt not see evil any more. Zephaniah 3:14-15. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Who Sees Ministries மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான இந்த 11வது மாதத்தின் முதல் நாள் கால வேளையில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்புகிற நம் ஒவ்வொருவரையும் அந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நடத்தி வந்து அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது அவர்களோடு முடிந்து விடாமல் இன்றைக்கும் அது ஜீவன் உள்ளதாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது எல்லா காலங்களுக்கும் யுகங்களுக்கும் ஊடுருவி பாய்ந்து செல்கிறது. சிருஷ்டிப்பிலிருந்து இன்று வரை மட்டுமல்லாமல் புதிய வானம் புதிய பூமி தோன்றும் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தையின் மூலம் நீங்கள் தொடப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டி இந்த வார்த்தையை உங்கள் முன்பாக வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்வாராக. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து செப்பனியாவின்
தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வசனத்தை அநேக இடங்களிலே பரிசுத்தவான்கள் பேசுகிறதை கேட்டிருப்போம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வசனம் பல வீடுகளில் வசன போர்டுகளாக மாட்டப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகிலும் இதனுடைய முழுமையான கருத்துக்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக இந்த வசனத்தின் முழு ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைய தியானத்தினுடைய மைய கருத்து கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதே. இந்த தியானத்தை கவனமாய் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம் மத்தியில் வெளிப்பட போகிறது என்பதை மிகுந்த தைரியத்தோடு சொல்லுகிறேன். ஆதியிலிருந்து இன்று வரை நமது தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு தேவன் பேச விரும்பினார். அங்கே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமை சந்திக்க விரும்பினார் என்று காணலாம். அது மட்டுமல்லாமல் நோவாவோடும் முற்பிதாவாகிய ஆபிரகாமோடும் இன்றும் பல தேவ மனிதர்களோடும் தேவன் பேசினார். ஆபிரகாம் சந்ததியில் இஸ்ரவேலரை தமது ஜனமாக தெரிந்தெடுத்த தேவன் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்பினார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தமது ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது அவர்களோடு கூடவே இருந்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு கூட இருந்து நடத்தி வந்தார். நல்ல மேய்ப்பனாகவும் நல்ல தகப்பனாகவும் நல்ல தலைவராகவும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்தினார். 40 ஆண்டுகள் பிரயாணத்திலும் கூட அவர்கள் நடுவே ஆண்டவர் வாசம் பண்ணினார். வனாந்திர யாத்திரையிலே எத்தனையோ முறை இஸ்ரவேலர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தும் கூட அவர் அவர்களை விட்டு போய்விடவில்லை. வனாந்திரத்தில் தமது ஜனங்களை சிட்சித்தாலும் தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பினார். அவர்கள் நடுவிலே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அதற்கு தேவனே திட்டங்களை வகுத்து கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரமானது எந்த அளவிலே செய்யப்பட வேண்டும், எந்தெந்த பொருட்கள் கொண்டு செய்யப்பட வேண்டும் என்று தேவன் திட்டவும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார். அங்கு பயன்படுத்த வேண்டிய உலோகங்கள் என்ன, அங்கு பயன்படுத்தக்கூடிய நூல்கள் என்ன, எப்படிப்பட்ட மரத்தை உபயோகப்படுத்த வேண்டும், இவைகளெல்லாம் தேவன் பட்டியலிட்டு கொடுத்தார். அதற்கு காரணம் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண தேவன் விரும்பினார். இன்றைக்கும் கூட நம்முடைய நடுவிலே தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை இதை கேட்கிற நீங்கள் மறக்காதிருக்கும்படி உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். காரணம், தேவன் நம் மத்தியிலும் வாசம் பண்ண விரும்புகிறார். பரலோகத்தில் கோடான கோடி தூதர்கள் மத்தியிலும் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பது உண்மைதான். 1000-10,000 தூதர் சேனைகள், சேராபீன்கள், கேரூபீன்கள் இவர்களெல்லாம் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்பதை மறக்க இயலாது. அவரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிப்போம் என்றால் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருந்தாலும் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலம் அங்கு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நம் நடுவிலே, குடும்பத்திலே, நம் ஊழியத்திலே நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்படி விரும்புகிற தேவன் நம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமாய் நேரம் எடுக்க விரும்பவில்லை. சில காரியங்கள் மட்டும் வேதத்திலிருந்து சொல்லி முடித்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் தனியே விடாமல் அவர்களோடு கூட இருந்தது போல தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார்.
வாசம் பண்ணியும் இருக்கிறார். அவருடைய பாதபடி ஆகிய இந்த பூமியிலே வசிக்கிற நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அதை நான் திரும்ப திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். எபிரேய பாஷையிலே ஆசரிப்பு கூடாரம் என்றால் மிஸ்கான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அயலானை போல் அருகில் வாசம் பண்ணுவது. தேவன் அயலானை போல அல்ல, நமது பக்கத்து வீட்டுக்காரரை போல் நம்மோடு இருக்கிறவர். ஒரு விருந்தாளியை போல் வந்து வந்து போகிறவர் அல்ல, எப்போதாவது வருகிறவர் அல்ல. நம் மத்தியிலே நம்மோடு கூட இருக்க விரும்புகிறவர். இன்றும் அதை விரும்புகிறார். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை அகற்றும்படியாகவே, அவர்களுடைய மீறுதல்களை மன்னிப்பதற்காகவே, அவர்களுடைய ஆக்கினைகளை அகற்றுவதற்காகவே அங்கே பலிகளை, அங்கே ஆசாரியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். பலிகளை கர்த்தர் ஏற்படுத்தின காரணம், மனிதன் செய்கிற பாவத்தினால் தேவன் அங்கே அவர்கள் நடுவே வாசம் பண்ண முடியாமல் போய்விடக்கூடாது என்ற எண்ணமே. அதனால தான் தேவன் நிவாரணத்திற்காக பலிகளை ஏற்படுத்தி, அதற்காக ஆசாரியர்களை ஏற்படுத்தி, நியாய பிரமாணங்களை கொடுத்து, கட்டளைகளை கொடுத்து அந்த ஜனங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணுவதற்கு எதுவும் எந்த விதத்திலும் தடையாயிருந்து விடாதபடிக்கு காரியங்களை கர்த்தர் செய்திருந்தார். அதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய அன்பு. இன்றும் கூட நாமும் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றும் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். நம்முடைய ஆக்கினைகளை அல்லது தண்டனைகளை அகற்றி நம் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்பதை மறக்க வேண்டாம். பல வேளைகளில் நம்மிடத்தில் குறைகள் உண்டு, மீறுதல்கள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டுதான். ஆனால் கர்த்தர் அவைகளை நீக்குகிறவர் என்று பரிசுத்த வேதாகமத்தில் செப்பனியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஆக்கினைகளை நீக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இனி தீங்கிற்கான பேச்சை பேச வேண்டாம், தீங்கான காரியத்திற்கான பேச்சிற்கு இடமே கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். நாம் மகிழ்ந்து கெம்பீரித்து சத்தமாக சந்தோஷமாக ஆர்ப்பரித்து தேவனை துதிப்போம். துதித்தலுடனே அவர் சமூகத்தில் செல்வோம். நிச்சயம் இனி தீங்கை அல்ல, நன்மையானவைகளையே காண்போம். வாசித்த வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. ஏனென்றால் கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும் பொழுது சத்துருக்கள் எப்படி நமக்கு எதிராக வர முடியும்? கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார். இனி நான் தீங்கை காணாதிருப்பேன் என்று விசுவாசித்து அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நம் நடுவிலே இருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் தீங்கு ஒன்றும் அணுகாதபடி பாதுகாப்பாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளில் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவீராக. எங்கள் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை அகற்றி எங்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகா பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையும் தயவும் இரக்கமும் சமாதானமும் பாதுகாப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். நீர் எங்கள் நடுவிலே இருந்து தீங்கு எங்களை தொடராதபடி காத்து கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர்
உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இனி தீங்கை காணாதிருக்கும்படி செய்வாராக. ஆமென். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை
பரிசுத்தப்படுத்தும். உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. Hallelujah. Oh Jesus, glory. எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில உலாவி உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah. We worship you, Jesus.